கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த வெண்ணெய் இது 1/2 கிலோ. முதல்லலாம் பாக்கு மட்டையில் தான் தருவாங்க. இப்போல்லாம் ஒரு பாலிதீன் கவரில் போட்டு மேலே ஒரு திக்கான கவர் போட்டு பேப்பர் போட்டு தராங்க. இது வாங்கிட்டு வந்தோடனே ஃப்ரிட்ஜுள்ள 1 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா போதும், நல்லா அது ஒட்டாமல் வரும் பேப்பரில். ஈஸியாக நெய்யாக காய்ச்சிடலாம். ஒரு கடையில் வாங்கி பார்த்திங்கன்னா அது நல்ல மணமும் ருசியும் இருந்ததுன்னா அதையே நம்ம அதே கடைகள்லையே ஃபாலோ பண்ணிக்கலாம். நெய்யாக நம்ம வாங்குறத விட இந்த வெண்ணெய் ஒரு 20 நிமிஷத்தில் காய்ச்சிடலாம். நல்லா பக்குவமாக ஒரு சட்டியில் போட்டு அந்த கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்க வெண்ணெயை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ முதல் நிமிஷம் பார்க்குறோம், 1 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு 40% ஃப்ளேம்லே காய்ச்சலாம். இது 5வது நிமிஷம். இப்போ நீங்கள் பார்க்குறது 7வது நிமிஷம். அப்படியே லைட்டாக கிளறி கொடுக்கலாம். இப்போ பால் போல் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. இது 10வது நிமிஷம். நல்லா கண்ணாடி போல் இருக்குது. இது நல்லா இனிமேல் பொங்கி வரும். இப்போ 10% ஃப்ளேமாக குறைச்சிட்டோம். இந்த மாதிரி கண்ணாடி பபிள் வந்தோடனேயே. இது 15வது நிமிஷம். இப்போ அந்த பபுள்லாம் குறையுது, பெரிய பபுளாக வருது. இனிமேல் அது சின்னதாயிரும், லைட்டாக பொங்கவும் ஆரம்பிக்கும். அதனால தான் பாத்திரம் நல்ல உயரமான பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி அகலமான பாத்திரம் நான் வீடியோவுக்காக எடுத்திருக்கேன். பதம் நல்லெண்ணெய் கலரில் வரணும். வந்துருச்சு. இப்போ கடலெண்ணெய் கலரில் முன்னாடி மஞ்சளாக இருந்தது. இப்போ நல்லெண்ணெய் கலரில் ஒரு மெரூன் ஷேடு வந்தோடனே கல் உப்பு ஒரு 10 கல் உப்பு போடுறோம் 1/2 கிலோ வெண்ணெய்க்கு. சடன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இப்போ நம்ம எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து அடுத்த அடுப்பில் கொஞ்சம் நீங்கள் வேறு பக்கம் குளிர் பண்ணிடணும். அதே ஹீட்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா இன்னும் அது தன்னோட தன்மையிலேருந்து இன்னும் முறியும். அதனால் இப்போ பாருங்கள், இது போல் இருக்கணும். நல்லெண்ணெய் இந்த கலரில் தான் இருக்கும். அதனால் மஞ்சளாக வரும் பொழுது நீங்கள் அதாவது நெய் ஆயிடுச்சுன்னு எடுக்கக்கூடாது. நல்லெண்ணெய் கலரில் இப்படி வரணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி போல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கெட்டியானோன்னு பார்த்திங்கன்னா பிறுன்னு மணலாக இருக்கும். நாம் இது போல் காய்ச்சும் போது நீங்கள் ஒரு முறை இதே மெத்தடில் காய்ச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு 40% அனல், அதுக்கப்புறம் கண்ணாடி பதம் வந்தோடனே 10% அனலில் வச்சிங்கன்னா 20 நிமிஷம், மொத்தம் டோட்டலே 20 நிமிஷத்தில் நம்ம இந்த நெய்யை எடுத்துடலாம். 1/2 கிலோ வெண்ணெய் வாங்கினதில் நம்மளுக்கு 400 மில்லி இருக்கும். இந்த சம்படம் எனக்கு 500 மில்லி, அரை லிட்ரு பிடிக்கும். ஆனால் 400 மில்லி இதில் இருக்குது. ஒரு வடிதட்டில் வடிச்சிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கசடு இருக்கும். அதை அப்படியே நீங்கள் இதிலே ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அது சொட்டாக ட்ராப்பாக அதில் இறங்கிடும். நான் வீடியோவுக்காக டக்குன்னு எடுக்கிறேன். பாருங்கள், நல்லெண்ணெய் கலர். இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் நெய்யாக வாங்கும்போது கொடுக்குற விலையும் வெண்ணெயை வாங்கி காய்ச்சும் போது நீங்கள் அதுக்கும் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்களேன். அது நம்மளுக்கு ஒரிஜினல் நெய்யும் கிடைக்குது. அதில் அவங்க டால்டா கலந்துருக்கும் போது வித்தியாசமும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியறதில்ல. வீட்டில் பலகாரங்கள் செய்யக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப கை கொடுக்கும். 1/2 கிலோ உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி 1/4 கிலோ 1 கிலோ வெண்ணெயாக வாங்கி காய்ச்சி பண்டிகை நாட்களை கொண்டாடுங்க. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.